வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மமிதா பச்சனோட அப்பா இறந்துப்பாங்க. மமிதா பச்சனை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம தளபதி விஜய்க்கு வருது. ஸோ அவங்க ஹீரோ போட்டியா அப்படிங்கிறதுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுலேருந்து அவங்க வெளியே வந்து அவங்க ஆர்மி ஆஃபீஸர் ஆக போகிறாரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து உள்ள நாள் உருவாகிட்டு இருக்கு. இந்த ஆபத்தை எப்படி தடுத்து நிறுத்தினாரு அப்படிங்கிறத படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. இதோட பாசிட்டிவ்ஸ் நம்ம தளபதி தான். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்துட்டு வேற லெவல் பண்ணிக்கிறாரு. ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் ஆகட்டும், ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளாகட்டும், எல்லாமே அவர் நிற்கிறது, பேசுறது, நடக்கிறது, அடிக்கிறதுன்னு பட்டம் வந்துட்டு பட்டாசா தன்னோட ஷோல்டரில் தாங்கியிருக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் இப்போ பேசும்போது வேற லெவல் வந்துட்டு இருக்கு. எலெக்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட இம்பாக்ட் இருக்கும்போது தெரியல. வரல ஒரு பேர் ஒவ்வொரு வருஷமும் உண்மையாக நடந்துட்டு இருக்கே தலைவா அப்படின்னு இருக்குது. படத்தில் பிரகாஷ் ராஜோட கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து தெரிய வரும். தேட்டரில் வந்துட்டு அதிபதி பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் படத்தோட டைட்டில் கார்டு தமிழ்நாடு சிஎம்னு அந்த டைட்டில் கார்டு பாருங்க அப்படி இருந்தது. நாங்கள் பார்த்த தேட்டரில் ஒன்ஸ் 2 வாட்டி வந்துட்டு அந்த டைட்டில் கார்டு போட்டுருந்தாங்க. ஸோ படம் ஒரு தளபதி ஃபேன்ஸாக இருக்கும், ஜென்ரல் ஃபேன்ஸ் ஒரு ஃபீஸ்ட்டாக வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு பெஸ்ட் ஃபேரோட இந்த படம் வந்துட்டு வினோத் வந்து இயக்கியிருக்கிறாரு. வினோத்தனையும் ஒரு நல்ல கமர்ஷியல் படம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த படம் ஒரு சாட்சி. கேசரியோட ரீமேக்காகவே இருந்தாலும் வில்லனோட போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி தளபதி ஃபேன்ஸுக்காகட்டும் அவருக்காகட்டும் ஒரு மாஸ் மூமெண்ட்ஸை எங்கெங்கே எலிவேட் பண்ணுமோ அது அழகாக வந்துட்டு வச்சிருக்காரு படத்தில் தளபதியோட இன்ட்ரோ மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீனும் இன்ட்ரோ மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு செதற விட்டுருக்கிறாப்புல பிஜிஎம் அனிருத் இந்த படத்துக்கு அவ்வளோ உழைச்சிருக்கிறாரு. படத்தோட சாங்ஸ் எல்லாமே வந்து பட்டாசாக இருந்தது. படத்தில் எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டராக இருந்தாலும் நீட்டான கேரக்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அது மமிதா பச்சன் ஆகட்டும், பூஜா ஹெக்டே ஆகட்டும், படத்தில் வந்து மதன் கௌரி ஆகட்டும், நம்ம நரேன் ஆகட்டும், பிரியாமணி ஆகட்டும், வில்லனோட போர்ஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து நீட்டாக ப்ரெசென்ட் ஆயிருந்தது. முக்கியமாக சொல்ல போனோம்னா வில்லனோட போர்ஷனை கற்பனைக்கு எதிர்பார்க்க முடியல. ரிமோட் கண்ட்ரோல் வாருங்கிறாங்க, ஸோ எம்எம்ங்கிறாங்க, தமிழ்நாட்டு அழிக்க பண்ணுற பிளான், மத கலவரம், கள்ளச்சாராய சாவு, படத்துக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருந்தாலும் அந்த படத்தை விட்டு எங்கேயுமே வெளியே போகாத அளவுக்கு ரொம்ப அழகாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தளபதி பேசுகிற பொலிட்டிக்கல் பிரச்சனைகளாகட்டும், சண்டை காட்சிகளாகட்டும் தெரிவிக்க விட்டுருக்காங்க. மொத்தத்தில் எனக்கு இந்த படம் ஒரு பக்கம் வந்து கமர்ஷியல் படமாக இருந்தது. 3 நாள் போனதே தெரியல. நீங்கள் தமிழ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது பற்றி நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எல்லாமே வந்துட்டு முடிஞ்சுது. ஏன்னா படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இதுக்கப்புறமேட்டு அடிச்சு பிடிச்சி டிக்கெட் புக் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. காலையில் எந்திரிச்சு நேரமாக கிளம்பிட்டாங்க விஷயம் கிடையாது. நிறைய தேட்டரில் உமன்ஸுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் ஷோ போட்டுட்ருக்காங்க. அது இனிமேல் வந்துட்டு போட மாட்டாங்க. எல்லாமே வந்துட்டு முடிஞ்சுது.